தொடர்ந்து பிரேமலதா குறித்தும் இபிஎஸ் குறித்தும் பேசிட்டே இருக்கீங்க. இந்த தேமுதிக உடனான அந்த கூட்டணியில இபிஎஸ் செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு ஃபுல்லாக கேப்டனுக்கு சிம்பதி இல்லைன்னா கோயம்புத்தூரில் கூட வேலுமணிக்கு கேண்டிடேட் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். இது உண்மை நிலவரம். அதே வேளையில் அதிமுகவால் நீங்கள் மத்திய சென்னையில் வட சென்னை தென் சென்னையில் எடுத்த ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப மோசமான நிலைமைக்கு வாக்களிக்காமல் தள்ளிட்டீங்களா? இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு 2வது பட்சம் தான், வன்னியரோட 10.5 தான் அவருக்கு முதல் பட்சங்கிறத ஆணித்தரமா ரவீந்திரன் துரைசாமியால சொல்ல முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே 10.5 பேசுறீங்க. இது நியாயம் இல்லை, மற்ற ஜாதிகளுக்கு இது அநீதி இல்லையான்னு நீங்க கேட்டிருக்கணும். ஆனா நீங்க அதை கேட்கறதுக்கு துணிவின்றி, தெம்பின்றி, திராணியின்றி சி வி சண்முகம், கே பி முனுசாமி, வீரமணி, அன்பழகன் எல்லாருமே விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டீங்க. ஆமாங்க, ஓடிட்டீங்க களத்தை விட்டு. அடிச்சிருவாங்களோ, வீழ்த்திடுவாங்களோ, வன்னியர்கள் விழிச்சுக்கிட்டு உங்களை வீழ்த்திடுவாங்களோன்னு அச்சப்பட்டு பாமக கூட்டணிக்காக நீங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் அவர்களை பொது வழியில அவமானப்படுத்துற மாதிரி பேசுனீங்க. இந்த சூழ்நிலை பிரேமலதா அம்மையார் தமிழக பட்ஜெட்டை பாராட்டி பேசுறாங்க. கேப்டன் விஜயகாந்தோட கொள்கை திட்டத்தை தான் ஸ்டாலின் இது நிறைவேற்றிருக்கிறாருன்னு தெளிவா பாராட்டுறாங்க. தொகுதி மறுவரை சம்பந்தமாட்டு தமிழக அரசு கூட நிற்க தயாருங்கிறாங்க. அப்போ அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுடைய பிறந்த நாள் விழாக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருந்தவங்க இப்ப கூட்டணியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த அரசியலை தாண்டிய ஒரு மரியாதைக்காக அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது வெறும் மரியாதைக்கான போக்குதானா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விவாதங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்படுது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க 18ஆம் தேதி. நம்மளும் மேடம் பிரேமலதா அம்மையார் தேமுதிக பொதுச் செயலாளரை நீங்கள் இவ்வாண்டு 2026 உங்களோட நுணுக்கமான அரசியல் அறிவால், துணிச்சலால், கேப்டன் போன்ற துணிச்சலால் சரியான முடிவெடுத்து சட்டசபைக்குள்ளே நுழையிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கேப்டன் துணைவியாருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம வாழ்த்தையும் அவங்களுக்கு இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தது வரவேற்கத்தக்கது. அது பண்பாடு, நாகரிகம். அதை நம்ம வரவேற்போம். தொடர்ந்து பிரேமலதா குறித்தும் இபிஎஸ் குறித்தும் பேசிட்டே இருக்கீங்க. இந்த தேமுதிக உடனான அந்த கூட்டணியில இபிஎஸ் செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பாக்குறீங்க சார்? அவர் ஒரு பெரிய தவறை தேமுதிக விவகாரத்தில் பண்ணிட்டார். அது அவரை பெரிய அளவுக்கு 2026 பாதிக்க போகுது. தேமுதிக இல்லைன்னா அவருக்கு பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கும். நீங்கள் தேமுதிகவின் செல்வாக்கு வளையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியை எடுத்து ஆய்வு பண்ணுங்க. ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இதில் வாக்குகள் ரொம்ப குறைவு அதிமுகவுக்கு. அதே வேளையில் தூத்துக்குடி தவிர்த்து ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி, விளாத்திக்குளம் இந்த 3 தொகுதிகளையும் வாக்கு அதிகம். அப்போ தேமுதிக 2006ஆம் ஆண்டு களத்துக்குள்ளே வரும்போது வாக்கெடுத்த பகுதிகளில் இவங்களுக்கு வாக்கு கூடியிருக்கு. இதை நீங்கள் ஆதாரத்தோடு எடுத்து பாருங்கள். இதை சித்த வைத்தியர் அவர் கேண்டிடேட்டு அவர்கிட்ட கேட்டாலும் தெளிவாக சொல்கிறாரு வாக்கு எப்படி விழுந்துங்கிறத. அதிமுக ரிட்டையர்டில் கேண்டிடேட்டாக நின்ற ஜெயமணின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரும் தெளிவாக சொல்லுவார். களத்தை நீங்கள் டேட்டா வச்சு எடுத்து பார்த்தாலும் தெளிவாகவே தெரியும். அதுபோல் தென்காசியில் இவர் கிருஷ்ணசாமி நின்னார். கிருஷ்ணசாமிகிட்டையும் கேட்டால் தெரியும். தென்காசி கடைநல்லூரை விட ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில் இங்கே வாக்கு அதிகம் கிடச்சிருக்கு. இது எதனால் கிடச்சிது? தேமுதிகவால் தான் இது கிடச்சிங்கிறதும் தெளிவாக கிருஷ்ணசாமி தேமுதிகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, அவர்கிட்ட கேட்டாலும் இது தெளிவாகவே இது தெரியும். நீங்கள் வடக்கெடுத்து பார்த்துட்டிங்கன்னா திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டையில் தான் அதிமுகவை அதிக வாக்கெடுத்த சில தொகுதிகளாக இருக்குது. அப்போ இங்கேயும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இருக்குது. விருதுநகர் முழுக்க கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியில் தான் அது வந்தது. அதுவும் அதிமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்கள்லாம் திமுகவுக்கு உள்கையா மாறினதால் உள்ள சூழ்நிலையில் வெற்றி பெற்றவர் தான் தோத்ததாட்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
உங்கள் தலைமைகிட்ட என்ன சொல்கிறீங்க? நல்லது தான், நமக்கு ஜெயித்தா என்டிஏல அமைச்சராகிருப்பாப்புல, தோத்தது நல்லதுதான்னு நீங்கள் எடப்பாடி கிட்ட பகிர்ந்துக்கிட்டுறீங்க. எடப்பாடியும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிடுறாருங்கிற ஒரு தகவல்கள் நமக்கு உங்களை பற்றி வருது. உங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து தேமுதிக தோத்தது நல்லது தான், தோத்ததா டிக்ளேர் பண்ணது நல்லது தான், இப்படி பேசக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. வெற்றி பெற்றிருந்தால் ஒருத்தராவது அதிமுக அணியில் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அதிமுகவும் ஸ்டெடியாக நின்று அதை ஒரு நியாயமான முறைக்குள்ளே அந்த கவுண்டிங் நடத்துறதுக்குள்ள இதை அவங்க உறுதிப்படுத்தலைங்கிறதும் அந்த பகுதி மக்களே நம்மக்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கேப்டனுக்கு சிம்பதி இல்லைன்னா கோயம்புத்தூரில் கூட வேலுமணிக்கு கேண்டிடேட் வந்து டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். இது உண்மை நிலவரம். அதே வேளையில் அதிமுகவால் நீங்கள் வந்து மத்திய சென்னையில் வட சென்னை தென் சென்னையில் எடுத்த ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப மோசமான நிலைமைக்கு வாக்களிக்காமல் தள்ளிட்டீங்களா? இல்லையா? அதே மாதிரி விழுப்புரம் சிதம்பரத்தில் எடுத்த ஓட்டை கடலூரில் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களா? இல்லை. மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் எடுத்த ஓட்டை தஞ்சாவூரில் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களா? இல்லை. நீங்களும் சரியான முறையில் தேமுதிகவுக்கு வந்து ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்காத ஒரு சிச்சுவேஷன். திருவள்ளூர்லேயும் ரொம்ப மோசமாக தான் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. எப்படி தேமுதிக அதிமுக தன் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சோ அதே மாதிரி அதிமுக முழுமையாக தன் ஓட்டை தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னு தெரியுது. அதற்கு பிறகும் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? தேமுதிக அதிமுக கூட்டணி தோற்று போச்சு, பாஜக கூட்டணி தோற்று போச்சு. ஆனால் பாமக நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லதுங்கிற ஒரு முடிவை அதிமுக எடுக்குது. இதில் உங்கள் முடிவுப்படி தேமுதிக வந்து விக்கிரவாண்டியில் பாய்காட் பண்ணி அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோன்னு காட்டினாங்க. ஆக்சுவலாக விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி நின்றுருக்கணும். 10.5 எடப்பாடி பழனிசாமியால் கருத்து சொல்ல முடியல. நீங்கள் கொண்டு வந்த 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ கூட மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், இந்த மாதிரி குறும்ப கவுண்டரை சொல்லலன்னு கேட்டுக்கிட்டாங்க. குறும்ப கவுண்டர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களுக்கு அநீதி இழைச்சி நீங்கள் கொண்டு வந்த 10.5% இடஒதுக்கீடு, இதை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டியில் அவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம் தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு 2ஆம் பட்சம் தான். வன்னியரோட 10.5 தான் அவருக்கு முதல் பட்சங்கிறத ஆணித்தரமாக ரவீந்திரன் துரைசாமியால் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே 10.5 பேசுகிறீங்க, இது நியாயம் இல்லை, மற்ற ஜாதிகளுக்கு இது அநீதி இல்லையான்னு நீங்கள் கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை கேட்கறதுக்கு துணிவின்றி, தெம்பின்றி, திராணியின்றி சி வி சண்முகம், கே பி முனுசாமி, வீரமணி, அன்பழகன் எல்லாருமே விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டீங்க. ஆமாங்க, ஓடிட்டீங்க களத்தை விட்டு. அது கோலத்தனன்னு வடதமிழகத்தில் உள்ள முதலியார்கள் ஏன்ட்ட சொல்கிறாங்க, நாயுடுகள் சொல்கிறாங்க, ரெட்டியார்கள் சொல்கிறாங்க, பறையர்கள் சொல்கிறாங்க, செங்குந்தர் சொல்கிறாங்க, கிராமணி சொல்கிறான், மீனவர் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்கங்க சி வி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தேமுதிக அவங்க முடிவை ஆதரித்து அவங்களும் போல் பாய்காட் பண்ணாங்க. ஆனால் களத்தை விட்டு ஓடுறதுனால வன்னியர் மத்தியில் ராமதாஸ் எழும்பிட்டாரு. நீங்கள் கெயின் பண்ணதை கோட்டை விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சதும் ராமதாஸ் கூட்டணி தேவை உங்களுக்கு, பாமக கூட்டணி தேவை உங்களுக்கு, வன்னியர் ஆதரவு தேவை உங்களுக்கு. அந்த வன்னியர் ஆதரவுக்காக அது இல்லைன்னா எடப்பாடியில் ஐ கணேசன் உங்களை தோக்கடிச்சிருக்காரு. அதை மாதிரி தலைகீழ அடிச்சிருவாங்களோ, வீழ்த்திடுவாங்களோ, வன்னியர்கள் விழிச்சுக்கிட்டு உங்களை வீழ்த்திடுவாங்களோன்னு அச்சப்பட்டு பாமக கூட்டணிக்காக நீங்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் அவர்களை பொது வழியில் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க. அதை நான் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டேன். எனக்கு விருதுநகர்லேருந்து பேசக்கூடிய மறவர் சமூக சகோதரர்களும் தேமுதிக கேப்டன் ஆதரவாளர்களும், அண்ணே தெலுங்கு நாயுடு சமூக மக்கள், தொட்டிய நாயக்கர் எல்லாருமே வந்து எடப்பாடியை திட்டி தீக்குறாங்கண்ணே, பிரேமலதா மேடத்தை கேப்டன் மனைவி வந்து அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாருண்ணே, கோவத்தில் இருக்காங்கண்ணே சமூக மக்கள்னு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூரில் உள்ள ஒரு மறவர் சமூக தம்பி வந்து கேப்டன் மீது பற்றுதல் உள்ள தம்பி வந்து நமக்கு தகவலை சொல்கிறாரு. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் உள்ள
போயர் சகோதரரும் நாங்கள் வந்து சீமானுக்கு தான் போட்டிருப்போம், எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேமுதிக கூட்டணியில் இருந்தனால தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டோன்னு திருப்பூரில் உள்ள ஒரு போயர் சமூக இளைஞரும் வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற கருத்தை நம்மகிட்ட முன்வைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தேமுதிக கேடர்ஸும் தெலுங்கு தாய்மொழி மக்களும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை பிரேமலதா அம்மையாரை அவமானப்படுத்தினதாட்டு தெள்ள தெளிவாக அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த சூழ்நிலையில் பிரேமலதா அம்மையார் வந்து தமிழக பட்ஜெட்டை பாராட்டி பேசுகிறாங்க. கேப்டன் விஜயகாந்தோட கொள்கை திட்டத்தை தான் ஸ்டாலின் இது வந்து நிறைவேற்றிருக்கிறாருன்னு தெளிவாக பாராட்டுறாங்க. தொகுதி மறுவரை சம்பந்தமாட்டு தமிழக அரசு கூட நிற்க தயாருங்கிறாங்க. அப்போ அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்களும் வன்னியர் கட்சி சிபி சண்முகம் வன்னியர், கேபி முனிசாமி வன்னியர், அன்பழகன் வன்னியர், வீரமணி வன்னியர், துரைக்கரும் குடும்ப வன்னியர், அருள்மொழித்தேவன் வன்னியர், இன்னும் சம்பத்து வன்னியர், கம்ப்ளீட்டாக வன்னியர் கட்சி உங்கள் கட்சிக்குள்ள ஒரு செகண்ட் லெவலுக்கு லீடராட்டு ஒரு உடையாரோ அகமுடையாரோ ஒரு யாதவரோ ஒரு செங்குந்தரோ ஒரு பறையரோ வட தமிழகத்தில் பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியது இருக்குது. எல்லாமே ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களே ஒரு குறிப்பிட்ட ஜாதியாட்டு வன்னியர் கட்சியாட்டே நீங்கள் நிற்கிறீங்க. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க. சீமான் போன்றவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் நியாயம் வழங்கணும்னு சொல்றாப்புல. நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே அநீதியாக அழிச்சாட்டையமாட்டு 10.5 கொடுத்துட்டீங்க. நீங்கள் அடுத்து வந்து உங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் எப்படி நீங்க 10.5 கொடுத்து எடப்பாடியில் ஜெயித்தீங்களோ, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு ஜாதி இடஒதுக்கீடு கொடுத்தீங்களோ, அதே வேலையை மீண்டும் செய்யக்கூடிய அளவுக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் நீங்க வட தமிழகத்தில் ஓரளவு சீட்டு ஜெயித்து எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் பாமக கூட்டணியை நீங்க விரும்புறீங்க. அது விரும்புங்க, அதுல தப்பு இல்லை, அது உங்க உரிமை. அரசியல்ல நீங்க வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சு சிஎம் வர முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்படி வந்தவங்க இருக்கிறத காப்பாத்துறதுக்கு எம்எல்ஏ ஆகணும், எதிர்கட்சி தலைவர் ஆகணும். அப்பதான் 13 வருஷம் கலைஞர் காத்திருந்தாது சிஎம் ஆனார் மாதிரி நம்மளும் காத்திருந்து சிஎம் ஆகலான்னு ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச் நீங்க எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு நீங்க பாமக கூட்டணியை உள்ளுக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஆனா நீங்க வந்து எப்படி தேமுதிக வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம். தொடர்ந்து இபிஎஸ் வந்து தேமுதிகவை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதன் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க சார்? அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், தேமுதிக வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாப்புல. டிஎம்கே அணி வடக்க ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட நான் வன்னியர்கள் எல்லாம் வந்து உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அன்னியூர் சிவா போன்ற வன்னியர்களை நிறுத்தி, பனைப்பருத்திப்பட்டி ராஜேந்திரம் போன்ற மற்ற ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வன்னியர்களை நிறுத்தி வன்னியர் ஓட்டுலேயும் ஒரு சப்ஸ்டான்சியலாக திமுக வச்சிருக்கிறாங்க. அப்போ தேமுதிக ஓட்டு அங்கே போச்சுன்னா வடதமிழம் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் ஆகி போகுமே. அப்போ நீங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி நாம் பேசி உங்களை தெளிவுபடுத்தின பிறகு நீங்கள் பதறிட்டு போய் இப்போ காலையில் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. வாழ்த்து தெரிவிக்க தான் நம்ம பாராட்டுறோம். அது வந்து நல்ல பண்பாடு, நல்ல அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகத்தை நாம் வாழ்த்துறோம். எடப்பாடிக்கு சரி, யாருன்னாலும் சரி, அரசியல் நாகரிகத்தை நம்ம பாராட்டத்தான் செய்வோம். அது மாண்பு. அந்த மாண்பை நம்ம பாராட்டுறோம். ஆனால் நீங்கள் வந்து ராமதாஸுக்கு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதுல பலகீனப்பட்டுட்டீங்க. ஈரோடு கிழக்க விட்டு ஓடுனதுல விக்கிரவாண்டியில சீமான் நின்னாரியா? ஒன்னே அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், ராஜராஜ சோழன் காசு சர்டிஃபிகேட் கேட்கிறான்னு கேட்டு சீமான் அங்கே களத்துக்குள்ள நின்னாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நீங்கள் ஓடிட்டீங்க. ஈரோடு கிழக்கில் நீங்கள் ஓடுனதில் சீமான் வந்து வளர்ச்சி பெற்றுட்டாரு. 2 இடத்துக்குள்ளேயும் வந்து நீங்கள் பலகீனம் அடைஞ்சிருக்கிறீங்க. இப்படி பலகீனம் அடைஞ்ச நீங்கள் தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு தேர்தல் களத்துக்குள்ள நிற்காம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் அங்க விக்கிரவாண்டியில் எழும்பிட்டாரு. இது வட தமிழகத்தில் பிரதிபலிக்குங்கிற அடிப்படையில் நீங்க அன்னைக்கு வந்து பிரேமலதா அம்மையாரை அவமானப்படுத்தும் விதமாட்டு பேசிட்டு அப்லேட் நான் தெள்ள தெளிவாக விஷயங்களை ஊடகத்தில் விளக்கி சொன்ன பிறகு ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. வாழ்த்து தெரிவித்தது ஒரு மாண்பு. அந்த மாண்பை நம்ம பாராட்டுறோம். ஆனால் நீங்கள் ராமதாஸுக்கு பயந்து பிரேமலதா அம்மையாரை அவமானப்படுத்துறது மூலமாக வட தமிழகத்தில் நீங்கள் செல்வாக்கு இழந்துட்டீங்க. அது வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணி கட்சியாட்டு இன்னைக்கு தேமுதிக உயர்ந்துட்டாங்க. அவங்க உங்களை விட்டு சிலிப்பாகி திமுக கூட்டணிக்கு போனால் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் 50% வாக்குக்கு மேலே நான் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் நான் வெள்ளாளக்கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் திமுக வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மிக பெரும்பான்மை தொகுதிகளை அவங்க அதனால் ஜெயிக்க முடியும். நான் களத்தில் இருந்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து விருப்ப வெறுப்பெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியில் தான் சொன்னேன்,
உதயநிதி ஸ்டாலினுக்கு தாத்தாவே வந்தாலும் சிஏஏ ஒன்றும் பண்ண முடியாது. சிஏஏ மோடி அமித்ஷாவும் கொள்கை ரீதியாக அதை நிறைவேற்றுவாங்க. சிஏ எதிர்ப்புன்னு சொன்ன விஜய் கூட திமுகவின் பிடிஎம்ங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க சொல்லும்போது உதயநிதிக்கு தாத்தாவே வந்தாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் தான் நான் சொல்றது சரியாகணுங்கிற லெவலில் சமூக அரசியல் சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நான்வெனியர் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு வந்ததுன்னா விக்கிரவாண்டி நிலைமை தான் வட தமிழகம் ஃபுல்லாக வரும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு நிலைமை தான் மேற்கு தமிழகம் ஃபுல்லாக வரும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தவறான அரசியல் பண்ணி தேமுதிக பொதுச்செயலாளர் அவமானப்படுத்துற மாதிரி பேசுனது தவறுங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திக்கிறேன். இவ்வளவு நேரம் இணைப்பில் வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.